அமெரிக்கன் ஃபெடரல் பேங்க் இப்போ ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அது இந்தியன் கோல்டு மார்க்கெட்ல எப்படிப்பட்ட ஒரு ரேலியை கிரியேட் பண்ணும் இது சார்? வைட்லி ஆன்டிசிபேட்டட். இது நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்ததுதான். டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் யூஎஸ் அவரு எப்பவுமே ஃபெட்டை வந்து இன்சிஸ் பண்ணிட்டே இருந்தாரு கட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் ஃபெட் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்ததுனால அவங்களால அதை கட் பண்ண முடியல. பட் திஸ் ஹாஸ் பீன் ஆல்ரெடி ஃபேக்டர்ட் இன் டு ஸ்டாக் மார்க்கெட். இது நடக்கும்னு வைட்லி ஆன்டிசிபேட்டட் அண்ட் திஸ் ஹாஸ் ஹேப்பன்ட். ஓகே சார், இப்போ ஒரு ஆல்ரெடி கோல்டு ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு டிசம்பரில் தான் தொடும் அப்படின்னு எதிர்பார்த்தது இப்போ செப்டம்பர்லேயே இந்த அளவுக்கு ஒரு ப்ரைஸ் ரைஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ இதனால் இன்னொரு லைஃப் டைம் ஹை ப்ரைஸ் கோல்டு ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? எப்பெல்லாம் ஃபெடரல் ரேட் கட் பண்ணுதோ அதை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும் கோல்டு பிரைஸ் மேல போகுமா என்னன்னு. ரேட் கட் ஆகும்போது பாண்ட் ஈல்டு கம்மியாகும் அங்க. ஸோ பாண்ட் ஈல்டு கம்மி ஆச்சுனாக்கா இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆல்டர்னேட்டிவ் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை தேடுவாங்க. பாண்ட் ஈல்டு கம்மி ஆயிடுச்சு, ஆல்டர்னேட்டிவ் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னா அது கோல்டு தான் அது. ஸோ நேச்சுரலா பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு ஒரு மாடரேட் ரேலியை நீங்க எதிர்பார்க்கலாம். இப்போ கோல்டு இப்போ ஈல்டு கம்மியாகுது அப்படின்னா இப்போ டாலருடைய மதிப்பும் குறையுது அப்படின்னா இப்போ கோல்டு ஒரு சேஃப் ஹேவனா தான் பார்ப்பாங்க இல்லையா சார்? கோல்டு நிச்சயமா ஒரு சேஃப் ஹேவன் தான். ஏன்னா இன்னைக்கு யூஎஸ் ட்ரெஷரி ரொம்பவுமே ஒரு சேஃபான ஒரு அசட் கிளாஸ். அதுல ரிட்டர்ன்ஸ் கம்மியாகும் போது அடுத்ததா பார்க்கக்கூடியது தங்கம் தான். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தங்கத்தோட அந்த ஒரு ஸ்பாட் கோல்டு பிரைஸ் கொஞ்சமா மேல போயிருக்கு. ஈவன் நிறைய ரிசர்ச் ஹவுசஸ், உதாரணத்துக்கு டாய்ஷே பேங்க், அவங்களும் பாத்தீங்கன்னாக்கா கோல்டு ஃபோர்காஸ்ட்ல புல்லிஷ் சென்டிமெண்ட்ல தான் இருக்காங்க. ஓகே சார், அப்போ கோல்டு இப்போ இன்வெஸ்டர்ஸ் சைட்ல இருந்து பார்க்குறோன்னா அவங்களுக்குமே அட்ராக்டிவாக தானே சார் இருக்கும். ஸோ ஈக்விட்டி இன்கம் காட்டிலும் இல்லை ஃபிக்ஸ்டு இன்கம் காட்டிலுமே கோல்டு அட்ராக்டிவாக ஆகுமா சார்? தங்கம் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அசட் கிளாஸ். நம்ம தமிழ் கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 5000 வருஷமா தங்கன்ற ஒரு கமாடிட்டில இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரோம். அது ஒரு பாரம்பரியமா நம்ம பண்ணிட்டு இருக்கிறது அது. ஸோ அதை நீங்க இக்னோர் பண்ணாதீங்க. ஒரு 10ல இருந்து ஒரு 20% ஆஃப் யுவர் நெட்வொர்த்தை தங்கத்துல வையுங்க. அதிகப்படியா தங்கத்தை வைக்காதீங்க. நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னாக்கா, இது வானம் பார்த்த பூமி. அப்பெல்லாம் இந்த பம்ப் செட்டு மாதிரியான நீர்நிலைகள், டேம்ஸ் எல்லாம் கிடையாது. மழை வந்ததுன்னா பயிர் அறுவடை. ஸோ அப்போ மழை வரலன்னா வீட்டில் இருக்க தங்கத்தை எடுத்துட்டு போயிட்டு அவங்க அடமானம் வச்சு அதை ஒரு ஹெட்ஜிங் இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்த்தாங்க. ஒரு பிசினஸாவோ ஒரு ஹை ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ பார்க்கல. அது அப்படியே அந்த பழக்கம் வந்துட்டு இருக்கு. ஸோ தங்கம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸ். 10% ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் 2 வருஷத்துல அது ஒரு 33% 30% கொடுத்ததுனால வரப்போற காலங்கள்லயும் அது அதே 30% வருமான்னு கேட்டா வராது. ஆனா அது கண்டிப்பா ஒரு 10% ரிட்டர்ன் கொடுக்கும். அந்த அளவுக்கு தங்கத்தை என்ன பண்ணுங்க, வாங்கி வைங்க. ஸோ இப்போ இந்த ரேட் கட் பீரியட்லயுமே இந்த கோல்டு நம்ம ஒரு இந்த இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜிங் டூலா தான் யூஸ் பண்ணணுமா சார்? ஸோ ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு பார்க்க முடியாதா சார்? தங்கத்தை ஹெட்ஜிங் அசெட் கிளாஸா மட்டுமே பாருங்க. அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அசெட் கிளாஸா பார்க்காதீங்க. ஹெட்ஜிங் அசெட் கிளாஸ்னாக்கா அதோட பார்ட்டிசிபேஷன் 15ல இருந்து மேக்ஸிமம் 20% வைங்க உங்க நெட்வொர்க்ல. அதுக்கு மேல எடுத்துட்டு போகாதீங்க. ஸோ நான் ஜென்ரலாகவே என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10% வரைக்கும் கோல்டு வச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ இந்த பீரியட் இந்த ரேட் கட்னால நான் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணலாமா? எனக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதுவுமே இந்த தங்கமோட பிரைஸுமே யூஎஸ் ஃபெட் கட் நடக்கும்ன்றதுனால அதோட ரேலியில யூஎஸ் ஃபெட் கட் ஆல்ரெடி பீன் ஃபேக்டர்ட். ஸோ இந்த ஃபேக்டர் இந்த ரேட் கட்னால இப்போ திடீர்னு உங்களுக்கு ஸ்பாட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சா, அதிகப்படியான ஒரு ரேலி வருமானம் வராது. இது வைட்லி ஆன்டிசிபேட்டட். கண்டிப்பா நடக்கும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தது. கொஸ்டின் வாஸ் டைம், எப்ப நடக்கும் அப்படின்றது தான். பட் இட் வாஸ் ஹேப்பன் நவ். ஸோ தங்கம் இந்த ஒரு ரேட் கட்னால மேல போகுமா? போகாது. பட் இதுக்கான சான்சஸ் கண்டிப்பா ஒரு மாடரேட் ரேலியை எதிர்பார்க்கலாம். இன்னும் அந்த குளோபல் அன்சர்டனிட்டிஸ் முடியலையே, அந்த ட்ரேட் அன்சர்டனிட்டிஸ் இனிமே அந்த ஒரு முடிவுக்கு வரலையே. அண்ட் குளோபல் ஜாகிரபிக்கல் கான்ஃபிளிக்ஸ், ட்ரேட் கான்ஃபிளிக்டும் நடந்துட்டு இருக்கு, ஜாகிரபிக்கல் கான்ஃபிளிக்டும் நடந்துட்டு இருக்கு. அது உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் தங்கத்துல நீங்க ரேலியை கண்டிப்பா பார்க்கலாம். அப்போ இந்த ரேட் கட் ஆனது ஆன்டிசிபேட்டட் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ எஃபெக்ட் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார்? இப்போ திடீர்னு ஒரு ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ நம்மளால மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ஷன்ஸ் பார்க்க முடியுமா சார்? ரேட் கட் கொடுக்குற அளவுக்கு அந்த ஃபெடரல் கவர்னருக்கு இன்ஃப்ளேஷன் ஒரு குஷன் ஃபேக்டர் கிடையாது. பட் இந்த ரேட் கட்டை கொடுத்தே ஆகணும் அவங்களோட எக்கனாமியை புஷ் பண்றதுக்காக. அங்க நிறைய இன்டர்னல் சேலஞ்சஸ் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு.
அந்த இன்ஃப்ளேஷன் அந்த டேரிஃப்ல என்ன போயிருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமா மேல போயிட்டு தான் இருக்கு. ஸோ யூஎஸ் எக்கானமில சேலஞ்சஸ் இருக்கு. அதை இன்னும் அக்சலரேட் பண்ணணுன்றதுக்காக வந்தது தான் இந்த ரேட் கட். சார் இப்போ நேற்று அந்த ஃபெட் ரேட் கட் மீட்டிங்கில் வந்துட்டு இப்போ இன்னும் ஃபியூச்சரில் இன்னும் கூட ரேட் கட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ப்ரெஷர்னால ஆர்பிஐ இன்கேஸ் ஃபர்தராக நம்ம ஆல்ரெடி இந்த வருஷத்தில் 2 ரேட் கட் பண்ணிட்டோம், இன்னொரு ரேட் கட் இப்போ ஃபர்தராக நம்ம டொமஸ்டிக் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறையுது அப்படின்னா அதோடைய இம்பாக்ட் எப்படி சார் இருக்கும்? ஆர்பிஐ இது வரைக்கும் 3 ரேட் கட் பண்ணியிருக்காங்க. 1% 2025 மட்டும் நமக்கு ரேட் கட்டை கொடுத்துருக்காங்க. எதுக்காக இந்த அளவுக்கு அவங்க லிபர்ட்டியை கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளோட இன்ஃப்ளேஷன் 1.55%. ஆர்பிஐ எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 4%யும் தாண்டி நமக்கு இன்னைக்கு 1.55% இருக்கும். ஆர்பிஐக்கு ஒரு பெரிய குஷன், அது எதிர்பார்க்கவே இல்லை ஒரு 0.5% ரேட் கட் நடக்கும் ஆர்பிஐ கொடுப்பாங்கன்னு. ஸோ நம்ம வி ஆர் நாட் டிபெண்ட் ஆன் யூஎஸ். அகெயின் இப்போ யூஎஸ் பண்ணியிருக்காங்களேன்றதுக்காக நமக்கு ஏதாவது ப்ரெஷர் இருக்கா? கண்டிப்பா கிடையாது. வி ஆர் அஹெட் ஆஃப் யூஎஸ். இன்ஃபேக்ட் ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னாக்கா யூஎஸ் இன்ஃப்ளேஷன் கம்மியா இருக்கும், நம்ம இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா there is a reverse trend. நம்ம எக்கானமி இட் இஸ் அ மூவிங் எக்கானமி, அக்சிலரேட்டிங் எக்கானமி. நமக்கு நிறைய குஷன் இருக்கு. ஸோ அவங்க கம்மி பண்றாங்கன்றதுக்காக நமக்கு எந்த விதமான ப்ரெஷரும் இல்லை. இன்ஃபேக்ட் we are moving ahead of US. ஸோ இப்போ நம்ம ஒரு இண்டிபெண்டான எக்கனாமியாக இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கான முக்கியமான காரணமாக இந்த டாலரைசேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாமா சார்? ஏன்னா நம்ம டாலர்லேருந்து மூவ் அவே பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மூவ்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும், அவங்க இன்ஃப்ளேஷன் நம்மளை பெரிதளவுக்கு அஃபெக்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா சார்? போன வாரத்துல இந்தியா திரும்ப ஒரு அஃபிஷியல் கம்யூனிகேஷனை கொடுத்துருக்காங்க. நாங்க எந்த விதமான டாலரைசேஷனுக்கான எஃபர்ட்டோ இனிஷியேட்டிவோ எதுவுமே எடுக்கல அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் டாலரைசேஷன் நடந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு உலகம் முழுக்க வர்த்தகம் யூஎஸ்டியில தான் ப்ரிடாமினா நடந்துட்டு இருக்கு. நம்ம ஆர்பிஐயும் ஒரு ஹியூஜ் ரிசர்வை வச்சுட்டு இருக்கோம் யூஎஸ்டியில. ஆனா எங்கெல்லாம் நம்ம இந்தியன் கரன்சியில வர்த்தகத்தை பண்ண முடியுதோ அங்க நம்ம அது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தட் டஸ் நாட் மீன் தட் டாலரைசேஷன் இன்னும் சீக்கிரமா நடக்கும் அது அப்படின்றது அதுக்கான ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவ் நடந்திருக்கு. ஆனா அதை ரீப்ளேஸ் பண்றது அவ்வளோ கடினமான ஒரு விஷயம். எதனால அப்படின்னாக்கா இன்னைக்கு ஓபெக்னு சொல்லக்கூடியது ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ், அதை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது யூஎஸ். வி ஆர் டிபெண்ட், ஹியூஜ்லி டிபெண்ட். அந்த எனர்ஜின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா நமக்கு இம்போர்ட் பண்ற ஆயில்ல தான் இருக்கு. ஸோ நம்ம இது மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சோம்னாக்கா அவங்க சாங்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட் எங்க போயிட்டு இருக்கு? யூஎஸ்க்கு போயிட்டு இருக்கு. சாஃப்ட்வேரா இருக்கட்டும், ஹெல்த் கேரா இருக்கட்டும், ஜுவல்லரிஸா இருக்கட்டும், ஒரு சிறிய அளவுல ஆட்டோ ஆன்சிலரிஸா இருக்கட்டும், டெக்ஸ்டைல்ஸ், இது மாதிரியான ஸோ இதுக்கெல்லாம் அவங்க சாங்ஷன்ஸ் கொடுத்துட்டாக்கா நம்ம எக்கனாமி கண்டிப்பா ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஸோ அந்த டாலரைசேஷன் சின்ன ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க, பட் அஃபிஷியலா அது இல்லை. நிறைய கண்ட்ரிஸ் யூஎஸ் ட்ரெஷரிஸை விட்டுட்டு இப்போ தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யூஎஸ் ட்ரெஷரிஸையும் யூஎஸ்டிசியும் நிறைய வைப்பாங்க. இப்போ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவை தேடி வச்சுட்டு இருக்காங்க. இட் இஸ் அ லாங் வே டு கோ, பட் இட் இஸ் ஸ்டார்டட் ஹேப்பனிங். சீக்கிரமா நடக்குமா? நடக்காது, பட் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கும். சார் இப்போ அவங்க ரிசர்வ்ஸில் கோல்டு அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றதையும் சொன்னீங்க. ஸோ இப்போ இந்த ரேட் கட்டுக்கு அப்புறம் இந்த அக்யூமுலேஷன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸில் எதிர்பார்க்கலாமா? அதனால இந்த கோல்டு பிரைசஸ்ல ஏதாவது இம்பாக்ட் இருக்குமா சார்? ஆல்ரெடி பீன் ஃபேக்டர்ட். இது எப்போ நடக்கும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் சரி கோல்டு இன்வெஸ்டர்ஸ்க்குமே சரி நல்லா தெரியும். இட்ஸ் பீன் ஃபேக்டர்ட் இன் த கோல்டு பிரைசஸ் ஆல்ரெடி. ஸோ அதனால ஒரு மாடரேட்டான எஃபெக்ட் தான் இருக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படின்றது தான் சொல்ல நினைச்சுக்கணுமா சார்? நீங்க ஒரு மாடரேட் ரேலியை மட்டும் எதிர்பார்க்கலாம். ஸ்பாட்ல ஒரு ஸ்பாட் ரேலியில பெருசா அது வித்தியாசம் இருக்காது. நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி சார். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.